ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. எல்லாரும் ஈவினிங்கில் போயிட்டு தள்ளுவண்டி கடைகளில் விற்கிற இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாப்பிட்றதுல எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதை விட செம்ம டேஸ்ட்டாக சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டோட அப்படியே ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் பட்டையை கலப்பிடுவீங்க, சூப்பராக வருங்க. இந்த குட்டி குட்டியாக பானிபூரி விற்குது இல்லையா, அந்த கடைகளில் இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளில், அதை வாங்கி வீட்லேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டிங்கில் நொறுக்கி போட்டு விட்டுட்டு ஒரு பட்டாணி மசாலா இதுக்கு மேலே ஊற்றணும். இது ஒரு 4 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் துருவின கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி, பொரிச்சு வச்சுருக்க கார்ன்ஃப்ளேக்ஸுங்க. இந்த மக்காச்சோளத்தோட இதை தட்டை தட்டியாக வச்சுருப்பாங்க பாருங்கள், அதை வாங்கி அதையும் பொரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பட்டாணி மசாலாவும் இந்த பானிபூரியோட அந்த குட்டி குட்டி பூரிஸ் இருக்குல்ல, அது அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே க்ரன்ச்சியாக, சாஃப்டாக, ஜூஸியாக, செம்ம டேஸ்ட்டாக, டெம்டிங்காக இருக்க பார்க்கும்போதே அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்ற, பட்டாணி மசாலா எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோட கண்டினியூஷனில் அப்படியே பாருங்கள். இதுக்கு நடுவில் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்க வீட்டில் செஞ்சு அசத்துட்டோம். ஸோ இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தான் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 400 கிராம் இல்லை ஒரு 300 கிராம் அளவுக்கு, உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ ஒரு 5லேருந்து 6 பேருக்கு தேவையான அளவுக்கு வேணும்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கோங்க. இல்லை அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சுடுங்க, ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் சாஃப்டாக நல்லாயிருக்கும். மறுபடியும் மாற்றி ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு 4 விசில், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், தேவைன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அது விசில் வரட்டும். அந்த கேப்பில் ஒரு 2 தக்காளி எடுத்து அதையும் பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்து உரமா வச்சுடுங்க. இப்போ இந்த பட்டாணி பார்த்திங்களா வந்துருச்சா, ஒரு 4 ஸ்பூன் வச்சோடனே இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுதை இதில் ஊற்றிடுங்க. நல்லா கொதி வரட்டும், பச்சை வாரம் போகிற அளவுக்கு கொதி வரணும். அந்த அளவுக்கு சலசலன்னு கொதித்த உடனே இந்த மிக்சியில் மிச்சம் இருக்கிறதையும் அலசி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த மசாலா அந்த பூரிங்களோட ஊறும் போது இந்த தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ராவான மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துட்டு தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டு குழம்பு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, ரெண்டுமே சேர்த்துருக்கேன். ஸோ செம்மையாக இருக்கும். இதே அளவில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் யம்மியாக இருந்துச்சு. உண்மையாகவே வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அப்போ தான் நான் சொல்கிறது என்னென்னு புரியும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சலசலன்னு கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சு வரும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பட்டாணி, அது 4 விசில் வச்சாலுமே ஒரு லைட்டாக மசிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த மாவு முன்னும் பாதியுமாக அது மிக்ஸ் ஆகி அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி இந்த குழம்புல ஊற்றும் போது டேஸ்ட் அப்போ தான் பட்டையை கலப்போம். ஸோ ஒரு மத்து எடுத்து நல்லா அதை ஒரு 4 மசிச்சுக்கோங்க, போதும். இந்த அளவுக்கு சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, இப்போ இந்த பட்டாணியை ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இதுவுமே ஒரு 5 நிமிஷம் சல நல்லா கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டே நான் இன்ட்ரோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா வீடியோவில், அந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. முதல்ல குட்டி குட்டியாக பொரிச்சு வச்சுருக்க பூரியை உடச்சி போட்டுட்டு மேலவே இந்த பட்டாணி மசாலா ஊற்றிட்டு வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, பொரிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸு, அவ்வளோதாங்க. பரிமாறிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நான் இது மாதிரியான குக்கிங் ரெசிபீஸும் தொடர்ந்து நல்ல வீடியோஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.